குட் ஈவினிங் சென்னை. நான் உங்களோட ஷீஸ் ஃபுட் கெமிஸ்ட். இன்றைக்கி பண்ணுற ஒரு ரெசிபி வந்து என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரெசிபி. எங்கள் பாட்டி செய்வாங்க மெந்தியா பாத். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் பிரியாணிக்கு போடுற எல்லா சமாச்சாரத்தையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஷாஹி ஜீரா, அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு நாங்கள் மெந்தியா கீரை போடணும். ஸோ அதை நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் பட்டாணி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு உப்பு, தனி மிளகாத்தூள், அப்புறமா பிரியாணி மசாலா ஆப்ஷனல். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், எண்ணெய் விடணும் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா நனைச்சி வச்ச ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தண்ணி ஊற்றாமல் அப்படியே குக்கர் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா குக்கர் போட்டு ஒரு 2 விசில் போட்டுக்கோங்க. டேஸ்டியான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்கள் டிஃபனுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து லாஸ்ட்டில் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டு ரைத்தா கூட இல்லை சட்னி கூட சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.